வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் தினமும் சாப்பிடுற ஒரு ஃப்ரூட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பனானா. ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின். தினமும் பனானா சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும்? பாடி வெயிட் அதிகமாகுமா? இல்ல உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுமா? சுகர் பேஷண்ட்ஸ் இத சாப்பிடலாமா? அதிகமா சாப்பிட்டா ப்ராப்ளம் எதுவும் வருமா? இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உண்மையை சொன்னா பனானா ஒரு சூப்பர் ஃப்ரூட். இன்னைக்கு இந்த வீடியோல தினமும் பனானா சாப்பிட்டா உடம்புல நடக்கிற 7 பெரிய மாற்றங்களை பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா பனானா எப்படி சாப்பிடணும்னு கிளியரா தெரிஞ்சிடும். இந்த வீடியோல நம்ம பேசுற பனானான்னா நாம தினமும் சாப்பிடுற சாதாரண வாழைப்பழம், ரோபுஸ்டா, பூவன் மாதிரி பழுத்த வாழைப்பழம் பத்தி தான் பேச போறோம். சரி, இப்ப முக்கியமான கேள்விக்கு போகலாம். தினமும் பனானா சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும்? பனானால அதிகமா இருக்கிற முக்கியமான நியூட்ரியன்ட் என்னன்னு தெரியுமா? நேச்சுரல் கார்போஹைட்ரேட்ஸ். இதனால பனானா சாப்பிட்ட உடனே எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், வீக்னஸ் குறையும், உடம்பு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அதனாலதான் அத்லெட்ஸ், ஜிம்முக்கு போறவங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எக்ஸசைஸ்க்கு முன்ன பனானா சாப்பிடுறாங்க. மார்னிங்ல பனானா சாப்பிட்டா நாள் முழுக்க எனர்ஜி கிடைக்கும். பல பேருக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் தான். பனானால ஃபைபர் அதிகமா இருக்கு. இந்த ஃபைபர் என்ன பண்ணும் தெரியுமா? குடல் மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும், டைஜஷனை ஸ்மூத் ஆக்கும், கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அதனால தினமும் ஒரு பனானா சாப்பிடுறது கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பனானால இருக்கிற முக்கியமான மினரல் பொட்டாசியம். பொட்டாசியம் என்ன பண்ணும்னா பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரோக் ரிஸ்க குறைக்கும். டாக்டர்ஸ் கூட பொட்டாசியம் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிடுறதுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுல பனானா தான் டாப்ல இருக்கிற ஃப்ரூட். நிறைய பேருக்கு நைட் நேரத்துல கால்கள்ல பிடிப்பு, தசை பிடிப்பு, எக்ஸசைஸ் பெயின் இவையெல்லாம் வர்றதுக்கு காரணம் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி தான். பனானா தினமும் சாப்பிட்டா மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், தசை பிடிப்புகள் குறையும், ரெக்கவரி ஃபாஸ்ட் ஆகும். அதனாலதான் ஜிம் ட்ரைனர்ஸ் கூட பனானாவை ரெக்கமெண்ட் பண்றாங்க. பனானால இருக்கிற ஒரு ஸ்பெஷல் நியூட்ரியன்ட் விட்டமின் B6. இந்த விட்டமின் B6 பிரெயினுக்கு உதவும். அதனால ஸ்ட்ரெஸ் குறையும், மூட் இம்ப்ரூவ் ஆகும், ரிலாக்ஸ் ஃபீல் ஆகும். சில ரிசர்ச்கள்ல பனானா சாப்பிட்டா ஹாப்பினஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுறதா சொல்றாங்க. நிறைய பேரு பனானா சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்பவே தவறான தகவல்னே சொல்லலாம். பனானால ஃபைபர், நேச்சுரல் சுகர் அதிகமா இருக்கு. இது ரொம்ப நேரம் பசி வராம தடுக்கும், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத குறைக்கும். அதனால வெயிட் லாஸ் டயட்ல கூட பனானாவை சேர்த்துக்கலாம். பனானால விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. இது ஸ்கின் டேமேஜ் ஆகுறத குறைக்கும், ஸ்கின் க்ளோவை அதிகரிக்கும், ஏஜிங்க ஸ்லோ ஆக்கும். அதனால தினமும் பனானா சாப்பிடுறது நேச்சுரல் பியூட்டி பூஸ்டரா இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை பனானா சாப்பிடலாம்? பெரியவங்க 1ல இருந்து 2 பனானா சாப்பிடலாம். அத்லெட்ஸ் 2ல இருந்து 3 பனானா வரைக்குமே சாப்பிடலாம். ஆனா அதிகமா சாப்பிட்டா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம், கலோரிஸும் அதிகமாகலாம். அதனால மாடரேஷன் ரொம்பவே முக்கியம். பனானா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம். கிட்னி பேஷண்ட்ஸ், ஹை பொட்டாசியம் ப்ராப்ளம் உள்ளவங்க, சிவியர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தா டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு தான் நீங்க சாப்பிடணும். பனானா சாப்பிட பெஸ்ட் டைமை பார்ப்போம். காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பின்ன நீங்க சாப்பிடலாம். ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்ன கூட சாப்பிடலாம். எம்டி ஸ்டமக்லயும் லேட் நைட்லயும் சாப்பிடுறத அவாய்ட் பண்றது நல்லது. மொத்தத்துல சொல்லணும்னா தினமும் பனானா சாப்பிட்டா எனர்ஜி அதிகரிக்கும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் ஹெல்த் பெட்டர் ஆகும், மசில் கிராம்ஸ் குறையும், மூட் இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் கண்ட்ரோல் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும். அதனால பனானா ஒரு சிம்பிள் ஃப்ரூட் தான், ஆனா உடம்புக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஹெல்த் ஃபுட்டா இருக்கும். நீங்க தினமும் பனானா சாப்பிடுவீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.